ஓடிவாங்க சந்திரசேகர். இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹை லோ மார்க் பண்ணிட்டு இப்போ ட்ரெண்ட் லைன் வந்துடலாம். ஓகே. ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 1.2000 அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இதுவா? அது கீழே. இதுவா? அது கீழே ஒன்று இருக்கு பாருங்க. இதுவா? எஸ். இது மேஜரு. அதான் மேஜர்லேருந்து போகலாம். மேஜரு மைனர். ரைட். ஆமாம், மைனர். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி காட்டுனீங்கல்ல, அதுக்கு மேலே இருக்கிறது கூட எடுத்து. இதுவா? நல்லா பார்க்கணும். அதுக்கு மேலே இருக்கு, அதை எடுத்துக்கங்க. மேலே இருக்கிறது எங்கே இருக்குது? இதுவா? கரெக்டாக 1.3. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குங்களா? சேம். அதை எடுத்துக்கலாம். இதுவா? ரைட். தட்ஸ் கட். சரி, இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? இன்னுமே கீழே போகும். அப்புறம் ஹை வேணும்னா நம்ம கரெக்டா 1.700 அது மேல வரும். இதுவா இல்ல இதுவா? இதுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை உடைக்கணும்ல. ஓகே ஓகே. ஆமா, அதை உடைச்சா அது மந்த்லி இல்ல, அதனால கொஞ்சம் மேஜரா மார்க் பண்ணிக்கலாம். இல்ல மேஜர் ஓகே. நான் இதை தாண்டணுமே, இதுக்கே எனக்கு டைம் ஆகுமே. சரி ப்ரோ. சரிங்களா? சரி, இப்போ என்ன ஃபேஸ் இது? as usual என்ன ஃபேஸ் மாதிரி? இது வந்து ஒரு பாக்ஸ். இது ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி இருக்கு. ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி இருக்கு. பாக்ஸ் உடைச்சா காப்பி ஆஃப் பாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று டவுன் ட்ரெண்ட் லைனா அஞ்சாச்சு. ட்ரெண்ட் லைனும் அஞ்சாச்சு. 1 2 3 4 5 டச்சை ஈக்குவல் பண்ணி என்ன பண்ணிடுச்சு? ட்ரெண்ட் லைன் வந்துச்சு. ஸோ இது மேஜர். இது என்ன? இது என்னது? மேஜர். மேஜர் ஏன்னா சேம் ஹை வச்சு ப்ரீவியஸ் லோ என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, உடைச்சிருக்கா? அப்போ ட்ரெண்ட் ஆல்ரெடி என்ன ட்ரெண்டில் இருக்குது? இது சேல் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மேஜரில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஜம்ப் ஆகுது. ஆனால் லோ அப்படிங்கிறது எது? இது தேவை. லோ அதான் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களே 1. ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன ட்ரெண்ட் லைன்? சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்டுக்கா? ஆமாம். இங்கே ஒன்று வேறு. அப்புறம் அங்கே கட்டான இடத்துல இருந்து ஒன்று. ஓகே. ரேட்டில் என்ன இருக்குது? ட்ரெண்ட் லைன் என்ன இருக்குது? பிரேக் பண்ணியிருக்கான். ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி பிரேக் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைனு. ஸோ அந்த லோவை உடைச்சிட்டு ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் வந்தால் வெளியில் போயிட்டு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட்டு வீக்லி போயிடலாம். நெக்ஸ்ட் வீக்கா? வீக் போயிடலாம். ஸோ ஓகே. இப்போது வீக்லி ஹை எது? வீக்லி ஹை வந்து கரெக்டாக 1.500க்கு மேலே ஒன்று விற்க வச்சுருக்கோம். இதுவா? அது ஸோ வித்துல ரெசிஸ்டன்ஸா? இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். அதர்வைஸ் அப்புறம் லோ வந்து கீழே ஒன்று இருக்குது, அதை உடைச்சாலும் இல்லை இதுதான் லோ. நம்ம மேஜர் லோவே நோட் பண்ணியிருக்கோமே. அப்போ இருக்கு இன்னொரு லோ வேறு. ஸோ இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்கே தான் ட்ராவல் பண்ணோம்? செல் ட்ரெண்ட் தான். எது வரைக்கும் வரும்? அந்த லோ உடைச்சா திரும்ப கீழே வரைக்கும் வரலாம். லோ உடைச்சா இல்லை, எது ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் எது? ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் நீங்கள் இப்போ ஆரோ வச்சிருக்கீங்களா கரெக்டாக 1.43989 இது வரைக்கும் வரும். இதையும் தாண்டா மார்க்கெட் வரும். அது காப்பி ஆஃப் பாக்ஸ் போட்டு அது வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெய்லி போயிருங்க. டெய்லி. ஸோ டெய்லி ஹையுமே அதுதானா? ஆமாம், டெய்லியும் ஹை அதுதான் வந்திருக்கு. ஸோ லோ வந்து இன்னொன்று மார்க் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் லோ 1.4800 இருப்பார். இதுவா? இது எப்படி லோவாக மார்க் பண்ணுவீங்க? அது ஒரு மைனர் லோவாக எப்படி மார்க் பண்ணுவீங்க? ஸோ என்ன ஃபேஸ் தெரியுது இங்கே? ரேஞ்சிங் தான் இருக்கு. என்ன ஃபேஸில் இருக்கு? ரேஞ்சிங்கில் தான் இருக்கு. ரேஞ்சிங்கில் இருக்கு. ஒன்று ஹையை உடைக்கணும், அப்படி இல்லாட்டி லோ உடைக்கணும். பட் இங்கே ஹையில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்குது? டவுன் கீழே வந்துருக்கு. ஸோ செல்லுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? செல் எடுத்துக்கலாம். செல் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு இங்கே என்ட்ரி இல்லை ப்ரோ. அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் கேண்டில் ரன் பண்ணலாம். ரன் பண்ணுங்கள். மேலே அந்த ஒன்று டாப் இல்லை பாட்டம் 2 லைன் உடைக்கிற மாதிரி வருது. பாக்ஸை ஒன்று கீழே இல்லை மேலே உடைக்கும். இப்போ ஓகே, இங்கே ஒரு செல்லு போடலாம். ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் அந்த பாக்ஸ் வரைக்கும் வச்சுங்க. வருதா பாருங்க. இது மேலேயா? ஓகே. அதுக்கு மேலே வச்சுங்க. டார்கெட்டு 1:2 தான். 2ஆ? ரைட். ஓகே. ரன் பண்ணலாமா? பண்ணுங்க. ஷூர்? ஷூர். ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது என்ட்ரி? மேலே
ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்க ஒரு செல்லு போலாம் ப்ரோ. இன்னொரு செல் எடுக்கலாமா? தி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேர் என்ன? ஈவினிங் ஸ்டார் அப்ப ஒரு செல்லு போட்டுங்க. சேம் இது வச்சுக்கலாம். சேம் ஸ்டாப் லாஸா? டார்கெட் சேம் 1:2 சேம் டார்கெட் 1:2. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஐ ஷூர்? எஸ் ஜி லாக் करो. ஆல் தி பெஸ்ட். 1:1 ஹிட்டா? ஹிட் 1:2 ஹிட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிட், செகண்ட் ஒன் ஹிட் ஆயிருக்கு. அடுத்த என்ட்ரி ஏதாவது? நான் அடுத்த என்ட்ரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்றேன். பிரேக் ஆயிருச்சு பாக்ஸ். பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்றேன். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு காட்டுங்க. இப்போ லைன் கரண்டா ஒரு லைன் இருக்குல்ல, கரெக்டா 1.44257. அப்படின்னு ஒன்று போடணும்ல. ரைட். இப்போ இங்க இந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நான் செல் போலாமான்னு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. ஓவரால் ஓகே. இன்னும் ஒரு கேண்டில் ஓட்டலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை, 2-3 ஓட்டலாம். இங்கே என்னவா இருக்கு? இங்கே என்ன மூவா இருக்கு? இந்த இம்பல்ஸுக்கு ஒரு 50% ரீடெஸ்ட் எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? இல்லை, என்கல்ஃபிங் வச்சிருக்கு. பட் இங்கே ஒரு செல்லு போகலாம். பட் இருந்தாலும் ஒரு கேண்டில் மட்டும் ஓட்டுங்க. செல்லு போகலாம், ஆனால் இந்த கேண்டில் மட்டும் ஓட்டுங்க. கேண்டில் கொஞ்சம் ஓட்டுங்க. வேணாம், என்ட்ரி வேணாம். என்ட்ரி வேணாம். ஓகே, இப்போ வந்து 50% ரீடெஸ்ட் போகலாம். இங்கே இப்போ வந்து அங்கே ஒரு மைனர் I1 வந்திருக்குல்ல, அதை உடைச்சதுன்னா ஒரு பை எடுக்கலாம் நினைக்கிறேன். உடைச்சாதான் பையே, அதர்வைஸ் செல்லு. கேண்டில் ஓட்டுங்க, கேண்டில் ஓட்டுங்க. ஓகே, இப்போ ஒரு செல்லு போடலாம் ப்ரோ. செல்லு போகலாமா, பை போகலாமா? இல்லை, நீங்கள் கேண்டிலில் ரன் பண்ணுங்க. இப்போ சரி, ஓகே, செல் போலாம். 1:2. அதுக்கு அந்த ஐக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. கொஞ்சம் மேலேயே போட்டுருங்க. சோ ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க. ஐ ஷூர்? அந்த ஐயை உடைக்கவே மாட்டேங்கிறா. ஓகே ஓகே, ரன் பண்ணலாம். 1:1 ஹிட்டா? ரைட். என்ட்ரி ஹிட்டா? இந்த என்ட்ரியில் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? என்ட்ரியில் ஹோல்ட் பண்ணீங்களா இல்லை என்ட்ரியில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? க்ளோஸ் பண்ணுறோம். 1:1 ஹிட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ அடுத்த என்ட்ரி இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். பை போக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரீடெஸ்ட் எடுக்கல. இதுக்கு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரை பண்ணுறீங்களா? அதான் இந்த ரீடெஸ்ட் போகணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். போகணும், பட் இன்னும் கன்ஃபார்ம் ரீடெஸ்ட் போகுங்கிறதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு? சரி விடுங்க, ரன் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கிறீங்களா இல்லை இந்த என்ட்ரி ஹோல்ட்? இல்லை இல்லை, நான் ஹோல்டு பண்ணுறேன். ஹோல்டு பண்ணலன்னு சொல்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கீங்க. இஃப் யூ ஹேவ் அ லைவ் மார்க்கெட், வாட் யூ டூ? ஓகே ப்ரோ, நான் ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு? இங்கே வந்து ஒரு இது பேரிஷ் என்கல்ஃபிங் வச்சிருக்கு. என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? இல்லை, நான் இதை முடிச்சுட்டே எடுத்துக்கிறேன்னு. சரி, ஓகே, இது முடிக்கிட்டு வருங்க. என்ன ஆயிடுச்சு? ஸோ ஃபைனலி ஒரு பெரிய அந்த நியூஸ் இம்பேக்ட், இந்த இம்பேக்ட் என்னவா இருக்கும்? ஒரு நியூஸ் இம்பேக்ட். அப்போது நம்ம என்ன பண்ணிப்போம்? மேக்ஸிமம் என்ட்ரியில் ட்ரேட் என்ன பண்ணிடுவோம்? க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுதான் ஃபீச்சர்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். நியூஸ் இம்பேக்ட் அப்போ மேக்ஸிமம் என்ட்ரிக்கு நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சோம். இது நியூஸ் இம்பேக்ட்னால தான் இவ்வளோ பேசியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? வித்தவுட் லாஸில் ஸ்டாப் லாஸில் என்ட்ரி தான் ஹிட்டு. நியூஸ் தான். நியூஸ் அப்போ என்ட்ரி கொண்டு வரணும் ஸ்டாப் லாஸை. இங்கே தானே ஹோல்ட் பண்ணீங்க. இதுக்கப்புறம் வந்து டக்குன்னு மார்க்கெட் மேலே போயிருக்குன்னா நார்மலாக மேலே போகாது. எதுக்காக மேலே போயிருக்கோம்? நியூஸ்க்காக ஒரு கேண்டில். சரி, ஓகே, ரன் பண்ணி விடுங்க. இன்னொரு என்ட்ரி போகிறது அந்த போகலாம். ஸோ இந்த ஹையை இன்னும் என்ன பண்ணல? இன்னும் ஹையை என்ன பண்ணல? விக்கு உடைக்கல. ஸோ இன்னொரு கேண்டில் வச்சு உடைச்சோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே கேண்டில் மட்டும் ரன் பண்ணுங்களா? மார்க்கெட் என்ன ஆகிட்டா? மேலே போயிட்டா. எதுக்காக மேலே போகலாம்? மேலே போய் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக மேலே போகிறோம். எது வரைக்கும் ஒரு 50%? நம்மளோட காப்பி ஆஃப் த பாக்ஸ் அங்க ஒரு கீ லெவலாவா இருக்கு 50%. காப்பி ஆஃப் த பாக்ஸ் வருதா? ரைட். வருதா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி என்ன ஆகலாம்? கீழே வரலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணுமா?
இதுக்கு சோலி முடிஞ்சிச்சு. ஆமாம் ப்ரோ. அந்த 50% வந்து கீழே எவ்வளவோ இருக்கு. ஸோ அதை டச் பண்ணிட்டு கீழே வரலாம். ஸோ அதை டச் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணலாம். தட்ஸ் குட். இது வரைக்கும் கொண்டு போயிடலாம். ப்ளஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் கூட போகிறதா இருந்தால் போடலாம். இப்போ இல்லை இன்னும் அந்த லோ உடைக்கல, அதனால அந்த லோ உடைக்கிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ வந்து செல்லு போகலாம். ஸ்டாப் லாஸ் கேண்டலுக்கு மேலேயா? ஓகே, இல்லைனா ஓகே கரெக்டு தான் சார். டார்கெட்டு 1:2 வைங்க. 2 ரன் பண்ணலாமா? ஓகே, ரன் பண்ணலாம். ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் ஹேண்ட். இப்போ மார்க்கெட் நம்ம எடிட் பண்ணாம என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? எடிட் பண்ணாம காப்பி ஆஃப் பாக்ஸ் இது பண்ணிட்டு மேலே திரும்ப போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ திரும்ப அங்கேருந்து ஒரு செல்லு போடலாம்னு நினைக்கிறேன். போடலாமா? ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உடைக்கிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோ? மேலே அந்த ஹை ஒன்று லோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1.44 கிட்ட ஒரு லோ ஒன்று இருக்குல்ல, அது உடைக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். அதாவது இது வரைக்குமா? அது வரைக்கும். ஆமாம், இது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்போ, ரைட்? அது வரைக்கும் வெயிட் பண்ண. சரி ஓகே, அது வரையும் வெயிட் பண்ணிட்டு வேணா ஒரு செல்லு போடுங்க. ஸ்டாப் லாஸ் 1:2 வைங்க. இதுவா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? ஸ்டாப் லாஸ் வந்து ஓகே, அது ஓகே, அது ஓகே தான். இது ஓகேவா? அது ஓகே தான். டார்கெட்டு 1:2 வைங்க. ரன் பண்ணலாமா? ஏன்னா எனக்கு இந்த ரேஞ்ச் ஒன்று தான் நல்லா இருக்கும். ஓகே, ரன் பண்ணுங்க. ஐஷா ஆல்மோஸ்ட் 1:20 கிட்டா. 1:20. தென் என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி ஓகே ஆயிடுச்சு. ஆமாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் இங்கே இல்லை, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆனீங்க, சரிதா? கொஞ்சம் இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆனீங்க. மார்க்கெட் ஆக்சுவலி இம்பல்ஸ் ஆகி இந்த இடம் இருந்தால் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது நானாக இருந்தாலுமே சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து தெளிவாக தெரியுது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்குது. என்ன ஃபேஸ் இருக்குது? கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? பட் ட்ரெண்ட் வந்து மேஜராக டவுனு. ஸோ அப்போ செல்லிங் ப்ராபபிலிட்டி மோர் தென் டைம்ஸ் அமைக்கிறதுனால மார்க்கெட் அஃப்கோர்ஸ் என்ன ஆக போகுதுன்னா செல்லு தான் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செல் எடுத்து தட்ஸ் குட். பட் ஸ்டாப் லாஸ் வச்சுனாலுமே அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இதை தான் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ண மாட்டோம்? ஆர்டர் போட மாட்டோம். ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்லு போனது வந்து தப்புன்னு சொல்லுனா அவங்க பெரிய முட்டாள். இந்த இடத்துல செல்லு போனது கரெக்டு தான். ஏன்னா இன்னும் நான் உங்களுக்கு அட்வான்ஸு ஸ்ட்ராட்டஜி நான் எடுக்கலை, நான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எடுக்கலை. ஸோ எடுத்துனா அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செல்லு போயிருக்க மாட்டீங்க. அது சொல்கிறேன், ஏங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸோ அது எடுக்காததுனால செல்லு போய் மாட்டிக்கிட்டீங்க. இதுவுமே நான் லாஸான்னு கேட்டால் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தால் இந்த லாஸை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் எடுக்கிற 10 ட்ரேடில் எத்தனை ட்ரேடு லாஸ் ஆகும்? 3 ட்ரேடு, 2 ட்ரேட்லேருந்து 3 ட்ரேடு லாஸ் ஆகணும். ஏன் 5 ட்ரேடு லாஸ் ஆனாலும் ஐ மீன் த ப்ராஃபிட். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை தானே என்ன பண்ணணும்? ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட் தட்ஸ் குட், ஃபேப்லெஸ் என்ட்ரி அந்த என்ட்ரி எடுத்தது. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே எடுத்தது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம், இல்லை மேபி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுதுன்னு கூட எடுத்துருக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம், உங்களோட மென்டாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ தப்பு இல்லை, ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தட்ஸ் குட். அடுத்த என்ட்ரியுமே குட், தப்பு இல்லை. லாஸ்ட் என்ட்ரியில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க. ஸோ லோ பிரேக் ஆச்சு, எல்லாமே ஓகே. ஆனால் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுல என்ன பண்ணீங்க? கோட்டை விட்டீங்க. ஏன்னா இந்த லோ பிரேக் ஆயிடுச்சா? லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது இம்பல்ஸ், ரீடெஸ்ட் இம்பல்ஸ். அப்போது ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிங்கன்னா இங்கே பிளாக் கேண்டலுக்கு மேலே ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டார்கெட்டே ஹிட். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து லோ பிரேக் ஆகிருக்கு. அப்போது இந்த மேஜரோட லோ, அதாவது இந்த இம்பல்ஸோட லோ பிரேக் ஆனால் இந்த ஹை பிரேக் ஆகிறது வரைக்கும் மார்க்கெட் என்னடா டவுன் தான். அப்போ அந்த இடத்துல நான் தெளிவா இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? அழகா ஸ்டாப் லாஸை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறத தவிர அதர்வைஸ் சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். தேங்க்ஸ்.